சுச்சி நான் சொல்லாத. நான் நீ ஆன் பண்ணிட்டியா? வைக்கிட்டாங்க எந்த கொல்லி எந்த இச்சு. சரி குட். அம்மா அடி. வணக்கம் சார். வணக்கம். என்னை கல்ல ஏன்னா நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு காலைல கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எந்திரிக்கிறதுக்கு. இன்னைக்கு ரெண்டு கொஞ்சம் அலைச்சல் ஆகிடுச்சு. கொஞ்சம் டெலிவரிலாம் இருந்துச்சு, அதெல்லாம் கொடுத்து வரது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சென்னைக்குள்ள டெலிவரி தான் நான் கொடுத்துறது. ஸோ ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. 2 நாள் அலைச்சல் அதுக்கோசரம். ஓகே, சூரியகிட்ட பேசிட்டுருங்க. தலைகாரி வச்சுட்டு தண்ணி சுத்தம் தண்ணி வச்சுட்டு வரேன். ஓகே, வணக்கம் சொல்லுங்க சூரிய. ஆராரோ உனையல்லி செல்லும். வணக்கம் அப்பா. வணக்கம் அப்பா அம்மா. நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு காபி நைட்டு காலைக்கு தோசை அப்பளம் வடை சாப்பாடு அச்சம் சாப்பாடு முக்கக்காய் மாப்பழம் சேத்தாப்பழம் மாதுளை கத்திக்காய் முக்கக்காய் கத்திக்காய் மாப்பழம் முக்கக்காய் கொத்தமல்லி அவக்காய் பீன் கத்திக்காய் வடை உப்புண்டா முட்டை தோசை அப்பளம் கண்ணா உப்புண்டா வடை கண்ணை தின்னு அவக்காய் பீன் முட்டை தோசை முட்டை சேத்தப்பழம் மாதுளை பழம் மாதுளை பழம். ஒரு பிரதர் என்கிட்ட கேட்டிருந்தாரு, சூரிய இந்த மாதிரி தான் பேசுவானான்ட்டு. சின்ன வயசுல கொஞ்சம் சுமாராக பேசினா, யூடியூப் ஸ்டார்ட் பண்ணது நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான். மாவேடுற கையை தொட்டு ஓட்டா மாவீரன் என் பேரன் இங்கே வந்தான்னா எங்கேயும் போக மாட்டான். ஒன்று இந்த வாஷ் பேஷன் வருவான், இல்லாட்டி ஸ்டூல் மேலே ஏறி உட்காந்துப்பான். இல்லை சூரி கண்ணு அந்த பல்லு ஓட்ட பல்லு இருக்கு இல்லையா, அந்த இடத்த தொட்டு பார்ப்பான். என்னடா அது பல்ல காணுமென்ட்டு. பல்லு ஓட்ட கை அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது மாணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. பாபு உண்மை மாபா அதோட பித்தா சொல்லு உண்மை மாபா. நல்ல தீர்ப்பு உலகம் சொல்லும் நாள் வரும்போது சேத்தாப்பழம். ஓகே, ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். வர 21ஆம் தேதி நெல்சன் மாணிக்கம் ரோட் அம்ஜிக்கல்ல இருக்கிற ஒரு மனநல காப்பகத்தில் மறுபடியும் ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். அந்த ப்ரோக்ராம் வழங்கியிருக்காரு பிரதர் ஒருத்தர். அது யார் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் வாங்க, அந்த ப்ரோக்ராம் கலந்துக்குங்க. அந்த ப்ரோக்ராம் கலந்துக்கலாம். உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுன்ட்டு, ஆட்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்ட்டு. 21ஆம் தேதி நான் காலையில் 11:30 மணிக்கு நான் அங்கே இருப்பேன். 11:30 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ப்ரோக்ராம் நடக்குது. இல்லை மெசேஜ் ப்ரோக்ராம் நடக்குது. நீங்களும் அந்த ப்ரோக்ராம் கலந்துங்க. இந்த வாட்டி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நான், வடிவேல் சேகர், பிரகாஷ் ராஜ் பிரகாஷ் ராஜ் சிம்பு மதன் ஆசிஸ்வர் கல்கி ஆள் பிரகாஷ் ராஜ் அவர் மாதிரி லுக் லைக் ஒருத்தர் இருக்கார். ஜி தமிழில் பார்த்துருப்பீங்க, அவர் கூப்பிடலான்ட்டு இருக்கோம். பசங்க கொஞ்சம் வெரைட்டியாக பண்ணிட்டு சந்தோஷப்படுத்திட்டு சிம்பு ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். கண்டிப்பாக நீங்களும் வாங்க, வந்து கலந்துக்குங்க. அது ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு ஒரு 1 hour 2 hour ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு அவங்களே மகிழ்விச்சுட்டு அவங்கள அன்னதானம் போட போகிறோம். வர 21ஆம் தேதி. இனிட்ட டேட் 19 நாள் அன்னைக்கு காலையில் 11:30 மணிக்கு கண்டிப்பாக நெல்சன் மாணிக்கம் குதிரை மறந்து குதிக்குது.
மேலே குதிரை குதிக்குது. உங்கள் குதிரை தான். வந்துடுங்க கண்டிப்பாக. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து பாருங்கள். நாங்கள் ஹெல்ப் பண்ணுறப்போ நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். சாப்பாடு போடுறது, சாப்பாடு தட்டிட்டு கொடுக்குறது, அவங்க தண்ணி வைக்கிறது, அவங்கள்ட்ட பேசுறது. இப்போ வந்து அவங்கள வந்து வெளியேருந்து ஆளுங்க வந்து அவங்ககிட்ட கொஞ்சம் பழகுனா அவங்க கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. ஜம்ப் வந்து அங்கேருந்து இல்லை குதிரை. ஓகே ஓ ஓகே ஓகே. இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் பண்ண போகிறோம். இதே மாதிரி கேட்டிருக்காங்க நிறைய பேர் எனக்கு அன்னதானம் பண்ண சொல்லிட்டு. உங்களுக்கு எங்கே பண்ணணும் சொல்லுங்க. முதியோர் இல்லமும் இருக்குது, வயதான முதியோர் இல்லமும் இருக்குது, அப்புறம் வந்து நிறைய காப்பகங்கள் இருக்குது. நீங்கள் அங்கே சொல்லிட்டு நான் கரெக்டாக பண்ணி கொடுப்போம். ஓகே, கலை நிகழ்ச்சி நடத்தி சிம்பிளாக நல்லாயிருக்கும். அது அவங்களும் சந்தோஷம், சாப்பாடு போல சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. ஓகே ரைட். இன்றைக்கி காலையில் இப்போ தான் வாக்கிங் போயிட்டு வந்தேன். இடம் வந்து அவ்வளோதாங்க, 11 கிலோ அப்படியே மெயின்டைன் ஆகுது. இன்னும் குறைக்கணும் பார்க்குறேன். கொஞ்சம் இழைச்சிருக்குன்னு தவிர வயிறெல்லாம் கொஞ்சம் குறையில. நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஃபாஸ்டிங் என்ன பண்ண சொன்னோம், இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் கண்டினியூ பண்ணுறேன். காலைல 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நல்லா சாப்பிட்றது. 6 மணிலேருந்து காலைல 10 மணி வரைக்கும் எதுவுமே சாப்பிட்றதில்ல. தண்ணி பசி எடுத்தால் தண்ணி. ஆனால் தண்ணி பசி எடுக்கல. 6 மணிக்கு மேலே லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு பிளாக் காஃபி சாப்பிட்றது. அப்புறம் ஒரு 8 மணிக்காக மறுபடியும் ஒரு பிளாக் காஃபி சாப்பிட்டோன்னா முடிஞ்சிச்சு. அதோட வந்து மறுநாள் காலைல 10 மணிக்கு மேலே தான். பட் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படின்னு நான் சொல்லிக்க மாட்டேன். அது ப்ராப்பராக டயட் இருக்கவங்களுக்கு கரெக்டாக தெரியும். நான் ப்ராப்பராக டயட் இல்லை, அது மட்டும் எனக்கு தெரியுது. ஏன்னா இப்போது இவங்ககிட்ட பேசிட்டு பூசணிக்காய் ஜூஸ் சாப்பிடுவேன். ஒரு 10 மணிக்கு பூசணிக்காய் ஜூஸ் சாப்பிட்டா ஒரு 12 மணிக்கு 2 தோசை ரெண்டு தோசை ஏதோ இல்லாட்டி இப்போ சாப்பாடு சாப்பிட்றது, கொஞ்சோண்டு சாப்பாடு போட்டு நிறைய குழம்பு ஊற்றிக்கிறது. அதோட சாயங்காலம் ஒரு 5:30 மணிக்குள்ளே 2 தோசை சாப்பிட்டு வேலையை முடிச்சிடுது. நடுவில் ஆப்பிள், திராட்சை அதெல்லாம் ஆப்பிள் சாப்பிட்டு தான் இருக்கேன். பசி எடுத்தால் தான் சாப்பிடுது, அப்போ எடுக்க மாட்டேங்குது. பசி எப்படா இருக்குன்னா 6 மணிக்கு மேலே டான்னு பசி எடுக்கிற ஆரம்பிக்கும். அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். அப்போ பிளாக் காஃபி அதெல்லாம் சாப்பிட்றது. இப்போ தான் பார்க்கில் போய் வாக்கிங்லாம் போயிட்டு வந்தேன். இன்றைக்கி ஒரு 20 ரவுண்டு போயிட்டு ஒரு ரவுண்டு ரன்னிங், ஒரு ஸ்லோவாக ஜாக்கிங் மாதிரி பண்ணேன். எனக்கே தெரியுது ஃபீல். அப்போல்லாம் படிக்கிட்ட இருப்போ முட்டி பயங்கரம் வலிக்கும். இப்போ ஓரளவு பரவாயில்ல. உங்கள் உடம்பு கொஞ்சம் வெயிட் கம்மியானதால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மூமெண்ட்டெல்லாம். உங்களுக்கு எதனா வித்தியாசம் தெரியுதுங்களா? மறுபடியும் மெசேஜ் வருதா சூரி? மெசேஜ் இல்லை. ஓகே சரி, ஓகே. டைம் ஆகிடுச்சு, தம்பியை குளிப்பாட்டணும். சூரி எனக்கு ஒரே ஹெல்ப், எங்கள் ஒய்ஃபை அண்ணின்னு கூட சொல்லுங்க. ஒரே தடவை ப்ளீஸ். பவானி அண்ணி பவானி. சரி பவானி விட்டுரு. பாபண்ணா குதிரை மேலே ஜம்ப் பண்ணிச்சான், அது சொல்கிறா போல. சரி ஓகே சூரி, டேட் சொன்னியா இன்னைக்கு? 19 1 1975 புதன். மெசேஜ் ஒன்றும் பண்ணலாம். மெசேஜ் அது போய்டும். சரி ஓகே, தேங்க்யூ. இப்போது அங்கே வந்து இட்லி, இங்கே வந்து புளி. நான் கிளம்புறேன். பாப்பா தப்பு ஏங்க இவன் பேச்சு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. தப்பு பாப்பா சொல்லு. இங்கே கொல்லி சொல்லிட்டா பார்த்தீங்களா? அங்கே இட்லி கொல்லி இட்லி. சரி ஓகே, பாய் சொல்லு. பாய் அப்புறம் பார்க்கலாம். ரைட் ஓகே. சரி பார்த்து போறியா? நீ ஆஃப் பண்ணுந்தா அம்மாடி முருகா. இவன் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண சந்தோஷம் இவனுக்கு. இந்த இங்கே